உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளையதிலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற காட்டிட்டாங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ ஆளாகி போட்டு விடு. புரிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி குத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். இது வேலையாக்கும். இருக்கிற வேலையை போகும்போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறது. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க? எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். இதுல வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதான் வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரியே சீத்தல்லுங்க. இருந்தாங்க போலாம். என்னப்பா வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்க விட மாட்டியா? எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜில் படிச்சவங்க. இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா. இவர் என்னமோ எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆக்கிட்டீங்க. நான் என்னவோ தோட்ட மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அமைதி அமைதி. அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் முத்து ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல கால் போட்டுக்கியா? காலாட்டுங்க, காலாட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க. தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருங்க. எங்க போறா பார்க்காம போறா? வர போறா.
மண்டையில மூடே முடி விட்டு வெட்டி கொடுவேன். ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குது. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரத்தை கலைச்சிருவான். இங்க இரு ஒரு நிமிஷம். ஏற்கனவே கோல பட்டினி, இதுல போலீஸ் அடி வேற தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரத்துக்கு ஏதோ செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்ல இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்னங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் காவல் கொடுக்க சொன்னார் சார். அவங்கதான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. எப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அதே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். வாங்கி கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிக வயிற்றுல அடிச்சுட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. அம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. மைக் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழுங்கி திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 பேரோட பிச்சை எடுத்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். புறா நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன வேணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அரைச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை வச்சுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இத புறா நான் வரேன். தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டே வேணுமா? முடிகிறத அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிட்டு நான்தான், கவலையே படாத. ஏப்பா எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்து தப்பு. 3வது நாள் நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போட்ட என்ன என்னால